ரிஷப லக்னத்திற்கு சனி திசை மறுபடி வருவது என்பது ரொம்ப கடினம். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரம்னா சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாயுடைய மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தாலும் கூட அவர்களுக்கு ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை வரும். ரிஷப லக்னக்காரங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி சனி திசை வரக்கூடிய பாசிபிலிட்டி அதிகம். எப்படின்னா, மிருகசீரிடம் 1-2 பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு 6-7 வருஷம் செவ்வாய் தசை முடிஞ்சு அதுக்கு பிறகு ராகு தசை ஒரு 18 வருஷம் 24 வயசு கழித்து குரு தசை ஒரு 16 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு அப்புறம் சனி திசை வரும். அப்போ ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு சனி திசை அப்ளிகபிள். இப்போ ரிஷப லக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனி திசை 19 வருஷம் நடக்குதுன்னு வச்சுங்க. இப்போ ரிஷப லக்னத்துக்கு உங்கள் லக்னத்திலிருந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலோ, உங்கள் லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலோ, உங்கள் லக்னத்திலிருந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலோ சனி அமர்ந்து திசையை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க. அதில் நட்சத்திர பாதமும் ரொம்ப முக்கியம். அது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும். இப்போ ரிஷப லக்னத்துக்கு நீங்கள் ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க. 3, 6, 11 இந்த இடங்களில் சனி திசையை நடத்தும் போது அந்த 19 வருட சனி திசையானது ராஜாதி ராஜயோக திசை அப்படிங்கிறதுல எள்ளளவும் கருத்து வேறுபாடு இருக்கவே முடியாது. ஒருவேளை நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் சரியான பலன்கள் இல்லை அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கண்டிப்பாக பரிசீலனை பண்ணி அதை சரி செய்து கொள்ள முடியும். ரிஷப லக்னத்துக்காரங்க ஒரு உதாரணத்துக்கு 19 வருட சனி திசையில் எந்த மாதிரியான பலன்களை தருவார் சனி பகவான்? எடுத்துக்காட்டிற்கு முதல் தரமாக உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் கடகத்தில் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் வாங்கியிருந்தாலோ, ஆயில்ய நட்சத்திர பாதம் வாங்கியிருந்தாலோ நல்ல பலனை செய்வார்.